நமது தந்தைக்கு தெரியாத கல்வியை நாம் கற்றிருக்கிறோம். நமது தாத்தாவுக்கு தெரியாத எழுத்தை எம் தந்தை கற்றார். மேன்மை அடைந்து கொண்டுதான் வந்திருக்கிறது. இந்த 60 ஆண்டு கால அரசியலில் நாம் தனித்துவம் மிக்கவர்களாக இருந்திருக்கிறோம். அது மிகுந்த உண்மை இல்லையா? விடுங்க. அதாவது இப்போ கம்ப்யூட்டர் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்திருக்கலாம், அல்லது இங்கிலீஷ் வேண்டான்னு சொல்லலாம். இதெல்லாமே தனி மனித தனி ஒழுக்க தனித்துவம் மிக்க நாடாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக. ஆனால் வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் நம்ம ஊரில் ரோட்டில் போகலாம். நீங்கள் அடுத்த ஸ்டேட்டில் போய் பாருங்கள், குண்டு குழியாக இருக்குது. நீங்கள் கேரளாவில் போய் ஒரு வண்டியை ஓட்டி பாருங்கள், தெரியும். கர்நாடகாவில் ஒரு அப்படி பார்டர் தாண்டி பாருங்கள், தெரியும். இதெல்லாம் இருக்குது. நாம தன்னிறைவான ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறோம். தன்னிறைவாளர்களாக வளர்ந்துருக்கிறோம். நம்மளை பார்த்து மத்திய அரசாங்கமே புறமைப்படுகிற அளவுக்கு நம்ம ஆட்சி நடந்துட்டு இருக்குது, செஞ்சுருக்கிறோம். சும்மா சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. யாரையுமே சொல்கிறேன்,